ப்ரைஸ் லார்ட், க்ளோரி பி டு ஜீசஸ். இன்றைக்கி வருஷம் பிறந்து 3வது நாள் நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை. இது நம்ம உபவாச நாளாக இருக்கும். சிலருக்கு உபவாசம் இல்லாத இருப்பாங்க. நம்ம கவனிக்க வேண்டிய காரியங்கள் என்னென்ன அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். முதலாவது நம்ம இயேசு கிறிஸ்துவை தான் கவனித்து பார்க்கணும். ஏன்னா அவரை கவனிக்கிற போது தான் நம்மளுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியும். ஒருவரை ஒருவர் கவனித்து பார்க்கணும். அடுத்தது ஒருத்தர் பார்க்கணும், என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, இப்படி நடந்து கொள்கிறாங்க. நீங்கள் கேட்கிறதை கவனிங்கள். நம்ம இன்னும் ஆண்டுட்டு என்ன கேட்குறோம். இது வசனம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு எபிரேயர் 3:1-2 ஒருவரை ஒரு கவனித்து பாருங்கள். அதுக்கு எபிரேயர் 10:24-27. அடுத்தது நீங்கள் கேட்கிறதை கவனிங்க. நம்ம என்ன கேட்குறோம் ஆண்டுட்டு. மார்க் 4:24, அப்போஸ்தலர் 16:14. அடுத்தது நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்க. நம்ம எந்த விதத்தில் கேட்குறோம் ஆண்டுகிட்ட, எப்படி கேட்குறோம், அதிகாரமாக கேட்குறோமா, எப்படி கேட்குறோம். லூக்கா 8:18, அப்போஸ்தலர் 8:6-8. நிறைய வேண்டி கேளுங்கள். பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவியானவர் நிறைய வேண்டி கேட்குறாரு. லூக்கா 4:1, அப்போஸ்தலர் 1:8, 2:4, 4:8, 6:5. பார்த்தீங்களா, அது மாதிரி விசுவாசத்தினால் வல்லமையினாலும் நிறைய வேண்டும்னு கேளுங்க. விசுவாசம் வல்லமை நிறைய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஞானத்தின் ஆவியினால் நிறைய வேண்டும்னு நம்ம கேட்கணும். உபாகம் 34:9, அப்போஸ்தலர் 6:3. ஞானத்தின் ஆவியில் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் நடத்துகிறாரா இல்லையா நம்ம யோசித்து பார்த்து அதன்படி நம்ம காரியங்களை நகர்த்திட்டு போகணும். அவர் தான் நடத்தணும். அவர் நடத்தினா தான் நம்மளுக்கு காரியங்கள் சித்தி பெறும். கர்த்தர் தமது ஆலோசனைப்படி நடத்துகிறார். அவர் தம்முடைய ஆலோசனைப்படி நடத்துகிறார். நம்மளுடைய ஆலோசனைப்படி அவர் நடத்த மாட்டார். ஏன்னா தகுதியும் இல்லை. நம்ம ஆலோசனை விருதா. மனுஷனுடைய ஆலோசனை விருதா. தேவ ஆலோசனை நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும். ஏன்னா அவர் நன்மையான காரியங்கள் நமக்கு என்ன செய்வார், தருவார். உசத்தியான உச்சிதமான கோதுமை நம்மளை போஷிப்பாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம உச்சிதமான காரியங்கள் நம்மளை தருவார். நம்ம அல்பமாக கேட்போம். அல்பமாக 10 ரூபா கேட்போம். அவர் 10,000 ரூபா தரத்துக்கு வச்சுருப்பார். 10 ரூபா அல்பமாக கேட்டுட்டேன், இந்த 10 ரூபாய் எந்த புடின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏமாற்றம் தான். ஆனால் அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், ஏது கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், அது தெரியும். அதனால் அவர் கொடுக்கறதுக்கு தான் கொடுப்பார். நம்ம கேட்குறத கொடுக்க மாட்டார். ரொம்ப ரேரு. நம்ம கேட்கறதுக்கு ஞானமாக நம்ம கேட்டோம்னா கொடுப்பார். ஞானமாக கரெக்டாக கேட்டோம்னா கொடுப்பார். கர்த்தர் நியாயத்திலே நடத்துகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய ஆலோசனை நடக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை நியாயத்தில் தான் நடத்துகிறார். அவருடைய என்ன நியாயம், அவருக்கு நீதி, அது மட்டும் நம்மளை நடத்துகிறார். கர்த்தர் பத்திரமாய் வழி நடத்துகிறார். நம்மளை சிறு குழந்தையை போல் தூக்கி சுமந்து நடக்கிறார். ஒருத்தர் தோல் மேலே சுமந்து நடப்பார். சில இடத்துல கை பிடிச்சிக்கிட்டு நடப்பார். எந்த இடமா இருந்தாலும் சரி கை பிடிச்சிட்டே நடந்துவார். நம்ம சுண்டரை பிடிச்சிட்டு நம்ம வரும். அவர் பின்னாடியே அவர் நம்ம கூடவே வராது. ஏன்னா நியாயத்தில் நடத்துகிற மட்டும் இல்லை, பத்திரமாக நடத்துகிறாரு. தன் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படி இப்படின்னு சொன்னால் தெரியாது. பத்திரமா சாத்தான் எதனா பண்ணுவானோ, எது போட்டு சாசின் கீழே வருவான். அவர் அரணாக இருந்து அக்கினி மதிலாக நம்மளுக்கு இருந்து நம்மளுக்கு செய்கிறார். பத்திரமா பண்ணி நடத்துகிறார். கர்த்தர் காப்பாற்றுவார். கர்த்தர் தான் காப்பாற்றுவார். மனுஷனை காப்பாற்ற முடியும்? நம்மளை காப்பாற்றுறது யார்? தேவன் ஒருவர் தவிர நம்மளுக்கு காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது. நம்ம பிறந்ததே ஒரு அநாதிகமாக தான். உலகமே ஒரு மாயை. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு இடமும் நமக்கு மாயை தான். ஆனால் ஒரு வாடகை வீடு, உலகம் ஒரு வாடகை வீட்டில் உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் நம்மளுக்கு. ஆனால் அவர் நம்மள என்ன செய்கிறாரு, அதுலேயும் காப்பாற்றுகிறார். உலக படைச்சி அது மட்டும் இல்லை, நம்மளை படைச்சி தாயின் கருத்தில் தெரிந்து கொண்டு நம்மளை வளர்த்து நம்மளை ஆளாக்கி நம்மளை என்ன செய்கிறார், அவர் தான் காப்பாற்றுகிறார், காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். ஆமாம், கர்த்தர் தம்மில் அன்பு கூற யாவரையும் காப்பாற்றுகிறார். இது இப்போ பார்ஷாலிட்டி கிடையாது. ஆண்டவர்கிட்ட பாருங்கள், ஆண்டவரே கூப்பிட்டா தானே ஆண்டவர் வருவார். நம்ம கல்லையும் மண்ணையும் கூப்பிட்டு இருந்தோமா வருவார் அங்கே வரமாட்டார். அவர் நோக்கி கூப்பிடணும். தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். அவரை நோக்கி கூப்பிட்ட யாவரையும் என்ன செய்கிறார், அவர் காப்பாற்றுகிறார். சங்கீதம் 145:20 சொல்லப்பட்டது. தமிழ் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். அவருக்குள்ள அன்பு கூறணும். அவர் நம்மளை அன்பு கூறுறாரு இல்லையா. அப்போ நம்ம அன்பு கூறாமல் இருந்தால் எப்படி காப்பாற்றுறது? காப்பாற்ற முடியாது. அதனால் தமிழ் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். அது மட்டும் இல்லை, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஏழை எளியவனை காப்பாற்றுகிறார். பரதேசிகள் பரதேசினா யாருன்னா சாப்பாடு இல்லாமல், கையில் காசு இல்லாமல் அப்படியே வீடா நாடா அது ரோடா சுற்றிட்டு வராங்க பரதேசிகள். குளிக்காமல் கொள்ளாமல் அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஒன்றும் தோஷம் கிடையாது அவங்களுக்கு. அப்போ அநாதைகள் பரதேசிகள் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, கர்த்தர் காப்பாற்றுகிறார். சில நினச்சிக்குவாங்க நம்மளை மட்டும் பணம் இருந்தால் தான் வீடு வாசல் தான் காப்பாற்றுறாரு அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு தோசை கிடையாது. அவர் என்ன செய்கிறாரு, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார்.
சங்கீதம் 146:9, 119, 19:54, சங்கீதம் 39:2 சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் 1 பேதுரு 2:11-12 சொல்லப்பட்டிருக்குது. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அது மட்டும் இல்லை, தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை கர்த்தர் காப்பாற்றுகிறார். நீதிமொழிகள் 2:8 சொல்லப்பட்டிருக்குது. தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை கர்த்தர் காப்பாற்றுறார். அவருக்கு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. யார்? தேவனை பற்றி சொல்கிறவங்க, மற்றவங்க சொல்லி தங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்கிறவங்க. இச்சையிலிருந்து விலகி பாலிச்சுக்கு விலகி ஓடி யோசேப்பை போல ஓடி, அது மட்டும் இல்லை, தேவன் சொன்ன எல்லா காரியங்களிலிருந்தும் தன்னை சேர்த்துக்கொண்டு அதிலே நமக்கு அவருக்காகவே வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் பரிசுத்தவான்கள். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவங்க தான் பரிசுத்தவான்கள். அது அவங்கள தேவன் அறிவார். தேவன் என்ன செய்கிறார்? அவங்களெல்லாம் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு தேவன் அறிந்து கொள்கிறார். பரிசுத்தவான்கள் பாதையை கர்த்தர் அவங்கள பாதை போகிற வழியில் ஒன்று இடுக்குன்னு வராதபடி அவங்க என்ன செய்கிறாரு? சுத்திகரிக்கிற பாதுகாக்கிறாரு. தேவனுடைய சித்தம் எல்லாவற்றையும் அறிகிற தேவன் நம்முடைய தெய்வம். ஒரு நாள் செய்யறது போய்த்து போகிறதே கிடையாது. அவர் இல்லாமல் ஒன்றுமே நடக்கிறதே கிடையாது. கர்த்தர் தமிழ் அன்புக்குறவர்களே அறிந்திருக்கிறார். மட்டும் இல்லை, தம்மை நம்புறவர்களே அறிந்திருக்கிறார். நம்பணும், ஃபுல்லாக நம்பணும். ஆண்டவர் செய்வார். ஒரே புரியாத நினைக்கிறான். அன்றைக்கி பாருங்கள், யாக்கோபு என்ன செய்தார்? போராடி இரவு முழுவதும் உடலை தூந்தினேன். உடலை நாம என்னன்னு கேட்டால் அதை கேட்டாதிச்சு, பேரை சொல்லி அதை சொல்லி உடலை அவரை போராடி என்ன செய்தான்? ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். அப்போ தான் அவர் பேர் என்ன செய்கிறாரு? தொடை சந்தை சுடுக்கிறாரு. அது இன்னால் வந்துட்டு யாரும் சாப்பிடாம இருக்கிறாங்களே, அதுதான் காரணம். சொல்லிட்டு என்ன செய்கிறார்? நம்பூரில் என்ன செய்கிறார்? அவர் அன்னில் இருக்கிறார். அவர் நம்பணும். எந்த காரியம் வேணாலும் நம்பி எல்லா காரியத்தையும் நம்ம செய்யணும். அது மட்டும் இல்லை, அவர் காக்கிறவர், செவி மடக்கிறார், நமக்கு செவி கொடுக்குறாரு. அவருடைய கை எப்போதும் நம்ம கூட இருக்குது. நம்மளை அறிந்திருக்கிறார். மட்டும் இல்லை, எல்லாரும் இருதயங்களே அறிந்திருக்கிறார். பாருங்கள், இருதயங்களே தேவன் அறிந்திருக்கிறார். கர்த்தர் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிறார். 1 ராஜாக்கள் 8:40, லூக்கா 16:15, அப்போஸ்தலர் 1:24 சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி 1 சாமுவேல் 16:7 கூட சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், யோவான் 2:21 சொல்லப்பட்டிருக்கு. நிறைய காரியங்கள் அங்கே சொல்லியிருக்கிறார். கர்த்தர் எல்லாருடைய இருதயங்கள் யாராவது அறிய முடியுமா? இருதயத்தின் ஆழத்தை அறிகிறவர் அவர். இயேசு யாரே? இருதயத்தின் ஆழங்களை அறிகிறவர். நம்மளால் அறிய முடியுமா? அறியவே முடியாது. எல்லாருடைய இருதயங்கள் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளின் தோற்றங்கள், நம்ம என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம். அதனால தான் சொல்கிறார் பாருங்க, பாதாளத்தில் படைக்கப்பட்ட நாங்கள் இருப்பேன்றாரு. தப்பிக்க முடியுமா? நம்மளால் தப்பிக்க முடியாது. இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி நம்முடைய தேவன். யார்? பெரிய பராக்கிரமசாலி. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும், இருந்துக்கிட்டு இருக்கணும். இனிமேலும் இருப்பாங்க. அதுதான் முக்கியம். அவருடைய கை, பலத்த கை நம்மளோட கூட இருக்குது. அசைக்க முடியாத கையை. யாத்திராகம் 13:3 சொல்லப்பட்டிருக்கு. 136:3 சொல்லப்பட்டிருக்குது. பலத்த கரம். எரேமியா 32:21 சொல்லுவாங்க. அவர் பலத்த கரம். அந்த கரத்தில் மீண்டு வர முடியுமா? அவர் கருத்தில் என்ன செய்ய? நம்மளை வரைந்திருக்கிறார். வரைந்திருக்கிறது கருத்தில் வரைந்திருக்கிறார். அவருடைய கை குறுகி போகாத கரம். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. எரேமியா 51, ஏசாயா 59:1, என்னாகும் 11:23 சொல்லப்பட்டிருக்குது. ஆற்றும் கரம். அவருடைய கை என்னது? ஆற்றும் கை. நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற கை. பலத்த கை, குறுகி போகாத கை. ஒரு நாளும் ஆற்றி தேற்றாத கையே கிடையாது. நம்மளை ஆற்றுறது, தேற்றுற கை. யோபு 5:18, ஓசி 6:1, யாத்திராகம் 15:26, லூக்கா 10:34 சொல்லப்பட்டிருக்குது. ஆற்றும் கை. நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைக்கும் கை. அதான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? மேலே பிரியமாக்குறாரு. உண்மையாக நடக்கணும். மேலே வந்து செய்கிறாங்க, பிரியமாக இருக்கிறார். ரொம்ப பிரியமாக, உண்மையாக சத்தியத்துக்கு பாடுபடுறவங்க மேலே உண்மையாக இருக்கிறார். கிருபைக்கு காத்திருப்பது. அவருடைய கிருபைக்கு நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். கிருபை பெரியது, மகா பெரியது. அவருடைய தேவனுடைய கிருபை. செம்மையானவர்களின் ஜபம். செம்மையானவர்களின் ஜபத்து மேலே வந்து சிலர் பிரியம் வைக்கிறாரு. யார் மேலே பிரியமா? செம்மையானவர்களுக்கு ஜபம் பண்ணுறது பிரியமா. நீதிமொழிகள் 15:8 சொல்லப்பட்டிருக்குது. ரோமர் 8:24 சொல்லப்பட்டது. கிருபைக்கு காத்திருப்பவர்கள் மேலே பிரியமாக இருக்கிறாராம். உண்மையாக நடக்கிறவங்க மேலே பிரியமாக இருக்கிறாராம். பார்த்தீங்களா? கிருபைக்கு காத்திருக்கணும். எப்படி? காத்திருக்கிறவங்க மேலே தான் அவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறாராம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். நம்ம அதனுடைய நடக்கணும். அவரை பற்றி பிடித்து கொள்ளணும். அவருக்கு பிரியராத காரியம் செய்யக்கூடாது. இந்த புதிய வருடத்தில் புதிய அபிஷேகத்தினாலும், புதிய வல்லமையினாலும், புதிய வரவினாலும் தேவனம் நினைக்கும்படி நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் வேதம் வாசித்து அதில் நடக்க பிரயாசப்படுங்க.
வரத்துக்கு ஆண்டவர் வரத்துக்கு வெகு காலம் இல்லை, சீக்கிரம், வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் ஆண்டவர். அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும், பரலோகத்துக்கு தகுதியில் மாறணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.